பேசாம 2 ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு நடந்த தப்பெல்லாம் ப்ரூவ் பண்ணி 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. பிரிச்சு வைக்கிறதுக்கு நாம ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? அவங்க சேர்ந்து வாழணும் தான் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். எனக்கு பிரிஞ்சு வாழ்றதுல உடன்பாடு இல்லைங்க. சேர்ந்து வாழ்றது தான் சந்தோஷம் நம்புறவன் நான். ஹலோ, நான் அழகர் ஃப்ரெண்டா தாங்க பேசுறேன். அவங்க சேர்ந்து வாழணும்னா அதை ஆண்டாள் தான் முடிவு எடுக்கணும். அப்போ அழகர் தெளிவான முடிவோட தான் இருக்காரா? அவன் இப்போ வரைக்கும் நான் செஞ்சது தப்புன்னு தான் ஒத்துக்கிறான்ல. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அப்போ அவங்களுக்கு 2வது சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. குறிப்பா ஆண்டாளு. அவதான் நடந்த எதையும் மறக்கவும் மாட்டேங்கிறா, மன்னிக்கவும் மாட்டேங்கிறா. அப்படின்னா நீங்களே ஆண்டாள் கிட்ட பேசி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க, நான், அழகர், ஆண்டாள் 4 பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். அழகர் ஃப்ரெண்டா நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். வீட்டில் வேண்டாங்க, வெளியில எங்கேயாவது சொல்லுங்க, மீட் பண்ணி பேசுவோம். சரி, அப்ப நான் ஆண்டாள் கிட்ட பேசிட்டு டேட்டும் டைமும் சொல்றேன். சரிங்க. ஹலோ பாரதி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கேன். ஆண்டாள் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். அழகர் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் 2வது சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு சொல்றீங்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பா தெரியுற எனக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாத அந்த எனக்கும் ஒரு 2வது சான்ஸ் கொடுக்கலாம்ல. இப்போ நான் அழகரோட ஃப்ரெண்டா கேட்கல, தமிழோட அப்பாவா, உங்களோட ஹஸ்பண்டா கேட்குறேன். என் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து சொல்லவாவது கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க ப்ளீஸ். பாரதி, லைன்ல இருக்கீங்களா? என்னடி பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்க? படி. அம்மா தூக்கம் வருதுமா. புக் எடுக்க சொன்னது உனக்கு தூக்கம் வந்துரும்ல? ஒழுங்கா படி. காலையில எந்திரிச்சு படிச்சாதான் மனசுல பதியும். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எங்கடி பாத்துட்டு இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்டுக்கு தான் கூடி வந்திருக்கேன். இங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் தான் நடுவுல எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் இப்படி வந்து இம்சை பண்றீங்க? என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் அழகரோட ஃப்ரெண்டு ஆதி. நீங்க ஆண்டாளோட ஃப்ரெண்டு பாரதி தானே? அன்னைக்கு கூட போன்ல என்கிட்ட பேசுனீங்களே. என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் யாருங்க உங்களை கிண்டல் பண்றதுக்கு? நானே என் ஃப்ரெண்டு அழகரோட வாழ்க்கை நல்லா இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கையை சரி பண்ணதான் இப்படி பக்கத்திலே வீடு எடுத்து தங்கியிருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? என் ஃப்ரெண்டு அழகரும் உங்க ஃப்ரெண்டு ஆண்டாலும் ஒன்னா வாழறதுக்காக நாம 2 பேரும் ஒன்னா நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும் இல்லைங்க? நாம 2 பேரும் ஒன்னாவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது பண்ணலாமேன்னு தான் சொன்னேன். இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டு ஆண்டாள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் எப்பவும் நினைக்கிறவ தான். ஆனா அதையே காரணமா வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைக்குள்ள திரும்ப வந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க.
ஏய் நீ உள்ள போய் படி. இல்லம்மா நான் இங்கேயே படிக்கிறேன். உள்ள போய் படின்னு சொல்றேன்ல, வா. என்னம்மா நீ காலையில இங்க போய் படி அங்க போய் படின்னு சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும், வா. எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்காத, போ. ஏன் பாரதி, அந்த பையன் அழகரோட ஃப்ரெண்டு தானே? ஆமாப்பா, அவர் ஃப்ரெண்டு தான். சரி, இங்க எதுக்கு நின்று பல்லு விளக்கிட்டு இருக்கான்? அவரு அந்த வீட்டுக்கு தான் குடி வந்திருக்காராம். ஏத்தா பாரதி, எனக்கு என்னமோ இந்த பையனையும் ஆண்டாளை கட்டிட்டு வந்திருக்கானே, அவனையும் பார்த்தா சந்தேகமாவே இருக்குதா. எதுக்கு நீ கொஞ்சம் சூதானமா இருந்தா? இவன் பார்வையே சரியில்லையே. ஆமா, அவன் எதுக்கு இவனை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சிருக்கான்? அது எதுக்குப்பா நமக்கு? யாரு எங்க வந்திருந்தா நமக்கு என்ன? என்ன மீறி எதுவும் நடக்காதுப்பா. அத்தா, இவன் உங்ககிட்ட ஏதாவது வம்பிழுத்தான்னு பையே என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, அப்படி ஏதாவது தொந்தரவா இருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரிதா, நீ இங்க நிக்காம உள்ள போ. ஏ மாப்ள, வாடா. ஏய், என்னாச்சுடா? என்னாச்சு? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? மாப்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டா. டேய், என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டாடா. சூப்பர்ரா. டேய், நானும் சந்தோஷமா இருக்கேன்டா. டேய், நீ எதுக்குடா சந்தோஷமா இருக்க? அது இன்னைக்கு நைட் எனக்கு ஆண்டாளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. டேய், என்னடா சொல்ற? எப்படிடா? ஆமா மாப்ள, ஆண்டாளோட பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஏற்பாட்டுல தான் இதெல்லாம் நடக்குது. நானும் ரெடி ஆயிட்டேன்டா. டேய், லூசு மாதிரி ஏதாவது உளராத. ஏற்கனவே ஆண்டாளுக்கு ஒன்றும் பிடிக்கல. இங்க பாரு, விளையாட்ட ஏதாவது பண்ணி பிரச்சனையை பெருசாக்காத. வாழையாட்டா? டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்கலனா அந்த ஆண்டாள் கிட்ட சிக்கி நான் சின்ன பின்ன வாங்க வேண்டியதா. டேய், அப்ப முடிவே பண்ணிட்டியா? ஆமா மாப்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தொல்லையை தூக்கி தோல்ல போட்டு சுத்துறது? எப்படியோ அவ என்னை விட மாட்டா, எனக்கும் வேற வழி இல்லை. அதனால ஆண்டாள் தான் என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் ஃப்ரெண்டு அழகர் ரொம்ப நல்லவன். அவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்டா, நல்லவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? டேய், அதுக்காக விருப்பம் இல்லாத பொண்ணு கூட எப்படிடா குடும்பம் நடத்துவ? நீ வேற, இங்க ஒருத்தர் விரும்பிதான் கல்யாணம் நடக்கணும்னா ஊருக்குள்ள பாதி பேர் சன்னியாசியா தான்டா அலையணும். அதெல்லாம் போக போக எல்லாமே பிடிச்சிரும். என் ஃப்ரெண்டா இந்த மாதிரிலாம் பேசுறது? என்ன நடக்குதுன்னே புரியலடா எனக்கு. நான் பேசலாமாப்ல, அந்த ஆண்டாள் என்ன பேச வச்சுட்ட. இந்த ஊர்ல நல்லவனா இருந்தா எவன்டா இருக்க விடுறான்? இங்க அவன் சந்தோஷத்துக்கு அலையிறதை விட அடுத்தவன் சந்தோஷத்தை கெடுக்கிறது தான்டா நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கான். தத்துவெல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு தான் கொஞ்சம் இடிக்குது. ஏன் இடிக்காது உனக்கு? உனக்கு என்னடா, கல்யாண கச்சேரியெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ வாழ்க்கையில பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்த்துட்ட. நான் அப்படியாடா? கரிசோர் போடுற நீ காய்ச்சல் வந்த மாதிரி பக்கத்திலே பொண்டாட்டி வச்சுட்டு நான் பார்த்துட்டு மட்டும் தான்டா இருக்கேன். ஏய், சிரிக்காது சரியா? நீ என் உயிர் நண்பன் தானே?
எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்ச சீனியர் தான்டா நீ. ம். எனக்கு ஏதாவது நல்லது கெட்டது இருந்தா சொல்லுமாப்ல. அதை விட்டு அழகர் நல்லவன் வல்லவன் மாட்டு தாவணியில் அவனுக்கு செலவு வைக்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லிட்டு இருக்காதடா நீ. டே அழகரு, அவசரப்படாதடா. ஆண்டாள் ஃப்ரெண்டு பாரதி நானும் பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன முடிவு? கடைசியா ஒரு தடவை நீ, நான், ஆண்டாள், பாரதி 4 பேரும் உட்காந்து பொறுமையா பேசுவோம். அப்போ நீங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை எல்லாருமே சேர்ந்தே முடிவு பண்ணுவோம். சும்மா இருமாப்ல. நடக்காத கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு இருக்கிற நீ. அந்த ஆண்டாள் ஒன்று சாதாரண ஆள் கிடையாதுடா. சில பொண்ணுங்களுக்குலாம் விளக்கெண்ணெய் கையில் கொடுத்தா கூட விளக்கேற்ற தெரியாது. ஆனால் இவ கையில் நீ பச்சை தண்ணியை கொடுத்து பாரு, வீட்டே கொளுத்தி விட்டுருவா. இவளுக்குலாம் ஏன் ட்ரீட்மெண்ட் தான்டா கரெக்டு. டே நான் அதுக்கு சொல்லலடா. டேய், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உன் பேச்சை கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ என்ன பண்ண விடு. இன்னைக்கு நைட்டு எனக்கும் ஆண்டாளுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அதை நான் நடத்தியே தீருவேன். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, என் தோழிக்கு முதலிரவு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எத்தனை ஃப்ரெண்டுக்கு கிடைக்கும் தெரியல. ஆனா நான் ரொம்ப லக்கி ஆண்டாளு. இல்லனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? என்னடி விட்டா நீயே பட்டுப்புடவை கட்டி பால் சொம்ப கையில கொடுத்து விட்டுருவ போல இருக்கே. ஆமா, இன்னைக்கு நான் தான் என் ஆண்டாளுக்கு அலங்காரம், ஆடை வடிவமைப்பு எல்லாம். கடுப்பு கிளப்பாதே. நானே அந்த கிழவி சொன்னதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல அலங்காரம், ஆடை வடிவமைப்பு வேற. சரி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? தெரியல பாரதி, ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயமா இருக்கா? அதுவும் ஆண்டாளுக்கா? என்னால நம்ப முடியலப்பா. ஹே, கிண்டல் பண்ணாத. சரி, நான் கிண்டல் பண்ணல, சீரியஸாவே ஒரு விஷயம் சொல்றேன். பேசாம நீ மனச மாத்திக்கிட்டு அழகர் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருதுடி. அப்போ நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவருக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முடிவு பண்ணிடு. அது மட்டும் நான் எக்காரணத்தை கொண்டு பண்ண மாட்டேன்டி. என்னடி நீ இது சொன்னாலும் மாட்டேங்கிற, அது சொன்னாலும் மாட்டேங்கிற. இப்போ என்னதான் பண்ண போற? புரியல பாரதி. நீயே எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறியா? அப்போ இவ்ளோ நேரம் நான் என்ன கதையா சொன்னேன்? நீ சொன்னதுக்கு பேரு ஐடியா இல்ல, அட்வைஸ். இப்போ உனக்கு தேவை ஐடியா இல்ல, அட்வைஸ் தான். நீயும் அந்த கிழவி மாதிரியே பேசிட்டு இருக்காத. போட்டேன்னு வை. என்ன இப்ப பாரு பெரியவங்கள கிழவி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுக்கமா பாட்டின்னு கூப்பிடு. பாட்டின்னு கூப்பிட்டா இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் நின்றோம்ல. நீ ஒண்ணு பாட்டின்னு கூப்பிட வேணாம், நான் போய் பாட்டியை கூப்பிடுறேன். வேண்டாம், அந்த கிழவியை கூப்பிடாத. இல்ல இல்ல, பாட்டியை கூப்பிடாத. இப்ப என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? பாரதி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது. லூசாடி நீ. இத்தனை நாளும் அழகர் உன் பக்கத்துல வராம தானே இருந்தாரு. இப்ப மட்டும் என்ன? இன்னைக்கும் அவர் வரமாட்டாரு. இந்த அலங்காரம்லாம் பாட்டியை சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான். ஓடி. அவன் இன்னைக்கு என் கூட ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடாம விட மாட்டேன்னு மிரட்டிட்டு இருக்கான். என்னடி சொல்ற? அழகரா? அவர் அப்படிலாம் பேசுற ஆள் இல்ல. நம்புடி. இன்னைக்கு நான் அதுக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுருணுமா? அப்படின்னா அழகர் சொன்னது கரெக்ட் தான். நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவனுக்கு ஃப்ரெண்டா? அவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? இல்லடி, நான் நியாயம் என்னமோ அதுக்கு சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். அப்போ அவன் என்ன கல்யாணத்தன்னைக்கு என்ன மாத்தி கடத்திட்டு போய் போதும், உடனே ஆரம்பிக்காத. என்னடி? இங்க பாரு ஆண்டாளு, நான் அழகரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். நாம 4 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம். நீயும் அழகரும் ஒரு நல்ல முடிவு எடுங்க. பாரதி, அதெல்லாம் எதுவுமே வேணாம் பாரதி. நான் இப்ப எடுத்திருக்கிறதே நல்ல முடிவு தானே. அப்போ இன்னைக்கு அழகர் ஒன்னும் சும்மா விட மாட்டாரு. ஆல் தி பெஸ்ட். கை குடுறி. ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிஷம், நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன முடிவு? நான் சொன்னதா இல்ல நீ சொன்னதா? ரெண்டுமே இல்ல. வேற என்ன பண்ண போற? இந்த ஆண்டாளோட இன்னொரு முகத்தை காட்ட போறேன். ஏத்தா மெட்ராஸுக்காரி, ஏ பாரதி, ஏ மெட்ராஸுக்காரி, வா. என்ன பாட்டி? இந்தாரு மெட்ராஸ்காரி,
இந்தா இத உன் கூட்டுக்காரிகிட்ட கொடுத்து கட்டிக்க சொல்லு. என்ன பாட்டி இது? சேலை. ஹை, புடவை நல்லா இருக்கு. நீங்களே போய் எடுத்தீங்களா? ஆமாத்தா, வேற என்ன செய்ய? என் மகந்த தீ கங்குக்குள்ள கைய விட்ட மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுகிறானே, அவங்கிட்ட போய் நான் என்ன நல்லது கெட்டத சொல்றது? மா, என்னம்மா ஐயோட எங்க கிளம்பிட்டீங்க? திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் பாரதி. நல்ல காரியம் பண்ணீங்க. சாந்தி முகூர்த்தம் அதுவுமா கோயிலுக்கு போறீங்க. அந்த திருச்செந்தூர் முருகனே ஆண்டாள் வயித்துல வந்து புள்ளையா பிறப்பான். ஏ தருமலிங்கம், 10 மாசத்துல குழந்தை பிறந்தா அழகு குத்தி காவடி எடுத்துக்கிட்டு வரேன்னு நேர்த்திக்கடன் போட்டுட்டு வா. அத்தை, இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் எதுக்கடி அழகு குத்துறேன்? புள்ளைய பெத்தது இவன், காவடி எடுக்கிறது நானா? உன் புருஷனைத்தான் நேர்த்திக்கடன் போட சொன்னேன். இங்காரு பெத்தவளாச்சேன்னா அமைதியா இருக்கேன். இல்லன்னு வையே அம்மிக்கல்ல தூக்கி தலையில போட்டே கொன்றுவேன். பாத்தியா பாரதி, இவங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சா அம்மிகள்ல தூக்கி போட்டுருவானாம். பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே உன் பேத்தி என்ன அசிங்கப்படுத்தி ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம பண்ணி வச்சிருக்கா. இதுல சாந்தி முகூர்த்தம் சடங்குன்னு வேற நீ ஏத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப என்ன செய்யணுங்கிற? எப்படி நடந்துச்சுன்னு பேச்சு இல்ல, என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்கணும். அவ அவளுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னும் அவளை எத்தனை நாளைக்குத்தான் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருப்ப? குறையோட பிறந்தாலும் புள்ள தானடா, அத குப்பையில தூக்கி போடுறோம். நான் செய்யாம விட்டேன் பாரு, பிறந்த அன்னைக்கே குப்பையில தூக்கி போட்டுக்கணும். அதுதான் நான் பண்ண தப்பு. ஏலே, நீ முதல்ல கிளம்பி போட. நல்லது நடக்கும்போது நொய்யுன்னு விட்டு. அன்னைக்கு உனக்கும் பொண்டாட்டிக்கும் அன்னைக்கு நான் இருந்து நல்லது கெட்டது பண்ணதுனால தானே இன்னைக்கு இந்த 2 பிள்ளையும் உனக்கு பிறந்துச்சு. அத்தை, அவர் ஏதோ ஆட்டமா பேசிட்டு இருக்காரு. நீங்களும் கூட பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க, சின்னவ டவுனுக்கு வந்துட்டாலாம். அவ தனியா நின்னுட்டு இருப்பா, வாங்க போலாம். பாட்டி, இவ்வளவுதான் பூ இருந்துச்சு பாட்டி. நீங்க காலையிலே சொல்லியிருந்தா எடுத்து வச்சிருப்பேன். இது போதுமியா? இதுக்கு மேலேயா என் பேத்திக்கு முடி இருக்கு? சும்மா ஒரு சாங்கியத்துக்கு தான். பூ எவ்வளவு? 40 ரூபா பாட்டி. நீங்க 200 ரூபா கொடுங்க போதும். டேய் தர்மலிங்கம், ஒரு 200 ரூபா கொடுத்து விடுறேன். என்னடா செம்ப திருநவ மாதிரி நிக்கிற? காசை கொடுத்து விடு. என் பாக்கெட்ல இருந்தே காசு எடுக்கிறல்ல நீயே. போதும் போ. இந்தயா. சரி பாட்டி, நான் வரேன். அம்மாடி பாரதி, இந்த புடவையோட சேர்த்து இதையும் உன் கூட்டுக்காரிகிட்ட கொடுத்துரு. இன்னும் என்னென்ன கன்றவையெல்லாம் பார்க்க போறணும்னு தெரியல. நீ எதுக்குடா இதையெல்லாம் பாத்துக்கிருக்க? அதே திருச்செந்தூர் போறல்ல, போயிட்டு வா. பாரதி, இவன் சாந்தி முகூர்த்தத்துக்கெல்லாம் நானும் இவங்க அப்பாவும் மாட்டுக்கார வேலம் படத்துக்கு 2வது ஆட்டத்துக்கு போயிட்டோம். அத்தை, பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. ஏண்டி, நான் என்ன ஊர் உலகத்துல நடக்காததையா சொல்றேன்? ஏதா நீ வா, நம்ம போவோம். இன்னும் இங்க இருந்தேன்னு வையே கொலகாரனவே மாறி இருக்க. ஆமா, கிழிச்ச போடா இவனை. என்ன பாட்டி? அம்மா பாரதி, இத கொண்டு போய் அவகிட்ட கொடு, கட்டிக்க சொல்லு. மஞ்சள் மலரு கொஞ்சம் கிளி. மஞ்சள் மலரு கொஞ்சம் கிளியே. எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க முதல் ராத்திரி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் ஏகப்பட்ட கனவு இருக்கும். ஆனால் எனக்கு முதல் ராத்திரி கனவு மட்டும்தான் நடக்கும்னு நினச்சேன். ஏன் வேதனை யாரு கேட்டுச்சோ இல்லையோ, அந்த ஆண்டவனுக்கு கேட்டுருச்சு. ஆடு சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு.